என்னங்க, படிப்பு வேலையெல்லாம் இப்பதான் செய்யணும்னு இல்லைங்க. எந்த வயசுலயும் படிக்கலாங்க. காலேஜ் வேலை இல்ல ஸ்கூலு, அதுவும் இல்லைன்னா டியூஷன், இல்லனாலும் வேற வேற விதமா படிப்பை வேலையாக்குற திறமை அவளுக்கு இருக்குங்க. கல்யாண வாழ்க்கைய பணைய வச்சு அவ இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா ஒட்டு மொத்தமா அவ வாழ்க்கையே தனிச்சு போயிடுங்க. சிவ பத்தி ஜோதி பத்தி தான் நமக்கு நல்லா தெரியும்லங்க. இப்படி எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணுங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் பயந்துகிட்டு இருக்கிறது? ஒரு பொண்ணு சொந்த கால நிக்கிறத ஒரு குடும்பம் வேணான்னு சொல்லுதுன்னா ஒரு பொண்ணு அடிமையா நடத்தணும்னு தானே நினைக்கிறாங்க. அத்தை, பெரியவங்க நீங்க நல்லது எடுத்து சொல்ல வேண்டிய விஷயத்துல வீராப்பு காட்டலாமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் குழந்தை எல்லாமே ஒரு வயசு வரதான் சந்தோஷமா அமைச்சுக்க முடியும். வயசுக்கு மீறி போனா குடும்ப வாழ்க்கையே பாரம் ஆயிடும், வளைஞ்சு கொடுக்க முடியாது. என் பொண்ணுதான் சக்தி. ஆனாலும் ஒரு பொண்ணை பெத்தெடுக்கும் போதே அவ இன்னொரு குடும்பத்தை சீர்தூக்கி நிறுத்த போறாங்கிற பொறுப்பை உணர்ந்துதான் வளர்த்திருக்கேன். ஐயோ, உங்க சண்டைய கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அக்காவும் மாமாவும் முழுசா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருந்தா அக்கா இந்த போஸ்டிங்க வேண்டான்னு சொல்லிருக்கோம். ஏன்னா அக்காக்கு மாமா ஏற்கனவே ஸ்கூல்ல நிர்வகிக்கிற போஸ்டும் கொடுத்து டீச்சராவும் உட்கார வச்சிருக்காரு. அந்த குடும்பத்து பெரியவங்க யாரும் நம்மள மாதிரி இல்ல. அவங்க கொடுக்கறத அக்கா எடுத்துக்கிட்டாலும் தப்பு, இல்லனாலும் தப்பு. அவங்கள இதுல சேர்க்க வேண்டாம். அக்கா என்ன முடிவெடுக்கிறான்னு முதல்ல பாப்போம். ஒருவேளை அக்கா கோயம்புத்தூர் போறது தெரிஞ்சா மாமாவே கூட அக்கா விஷயத்துல இறங்கி வரலாம், நல்லது நடக்கலாம். அவர்தான் சக்தியோட எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாரே செல்வி. அவர் நிச்சயம் இதை விரும்ப மாட்டாரு. எனக்கே இதுல விருப்பம் இல்ல. சக்தியையும் வேலனையும் பிரிச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு அவ வேலைக்கு போனா பரிபூர்ண சம்மதம். இனி அவ இஷ்டம். சக்தி தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாளே. பாப்போம், திரும்ப கூப்பிடுறப்போ என்ன பதில் வருதோ அப்போ முடிவு எடுப்போம். மாமா ஒரு பேச்சுக்கு தான் அக்காவை அக்செப்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. இல்ல நிஜமாவே ஏத்துக்கிட்டாரா? அக்கா விலகுனா மாமா அக்காவை நெருங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இதுதான் சரியான டைம். ஆனா அக்கா என்ன செய்யுதுன்னு தெரியலையே.